ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தினந்தோறும் நமது மதியம் மற்றும் இரவு உணவுகள்ல காய்களை சேர்த்து சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. காய்கள் பெரும்பாலான உடலுக்கு தேவையான சத்துக்களை அளிக்குது. அப்படியான காய்கள்ல பலரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு காயாக வாழைக்காய் இருக்கு. இந்த வாழைக்காயை சாப்பிட்றதுனால ஏற்படும் பயன்கள் மற்றும் வாழைக்காயை பயன்படுத்தி பண்ணக்கூடிய பொடி மாஸ் எப்படி செய்யலான்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் சர்க்கரை வியாதிக்கு உதவுது. வாழைக்காய் மற்றும் வாழை மரம் தொடர்பான அனைத்துமே நமது உடல்ல இருக்கும் ரத்த செல்களில் குளுக்கோஸ் அதிகம் உறிஞ்சப்படுவதை தடுக்குது. வாழைக்காயை வாரம் 3 முறை நம்ம சாப்பிட்றதுனால உடல்ல இன்சுலின் ஹார்மோன் சுரப்பதை அதிகரித்து ரத்தத்தில் குளுக்கோஸோட அளவை கட்டுப்படுத்துது. செகண்ட் ஒன் புற்றுநோய். வாழைக்காய் பெருங்குடல் மற்றும் ஜீரண உறுப்புகளில் தேங்கியிருக்கும் கழிவுகளையும் நச்சுக்களையும் வெளியேற்றுது. இது வயிற்றில் புற்றுநோய் ஏற்படாமல் இருக்க அதிகம் வாழைக்காயை சாப்பிடணும். தேர்ட் ஒன் எலும்புகள். நமது உடலுக்கு ஆதாரமாக இருப்பது எலும்பு தான். எலும்புகள் ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் இருப்பது ரொம்பவே அவசியமான ஒன்று. வாழைக்காயில் எலும்புகளோட வலுவிற்கும் வளர்ச்சிக்கும் தேவையான வைட்டமின், கால்சியம், மெக்னீசியம் இது எல்லாமே இருக்குது. இது எலும்புக்கு போதிய பலம் தந்து எதிர்காலத்தில் மூட்டு வலி, ஆஸ்டியோபோரிசிஸ் ஆகிய எலும்புகள் தொடர்பான பிரச்சனைகள்லேருந்து நம்மளை காப்பாற்றுது. அடுத்து அதீத உணர்ச்சிகள். ஒரு சிலர் சின்ன சின்ன விஷயங்கள் கூட அதீத உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு வாழைக்காய் ஒரு சிறந்த உணவாக இருக்குது. வாழைக்காயில் ட்ரிப்டோபான் என்ற அமினோ அமிலம் இருக்குது. இந்த அமிலம் மூளையில் நடக்கும் ரசாயன மாற்றங்களை ஒழுங்குபடுத்தி உணர்ச்சிகரமான மனநிலை உண்டாவதை தடுத்து மன அமைதியை தருது. அடுத்து உடல் எடையை குறைக்க உதவி புரியுது. இன்று பலருக்கும் இருக்கும் தலையாய பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா உடல் எடை தான். நம்ம உடல் எடையை குறைக்க சரியான உணவுகளை நம்ம சாப்பிடணும். வாழைக்காயை உணவில் அதிகம் சேர்த்துக்கொள்றதுனால உடலோட தசைகளில் இருக்கும் கொழுப்புகளை கரைச்சி உடல் எடையை குறைப்பதில் பேருதவி புரியுது. அடுத்து மலச்சிக்கலுக்கு தீர்வளிக்குது. நமது உடல் ஆரோக்கியமாக இருக்க தினமும் நம்ம காலையில் மலம் கழிக்கிறது ஒரு ஆரோக்கியமான ஒரு அறிகுறியாக இருக்கும். மலச்சிக்கல் இருப்பவங்க வாழைக்காயை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. வாழைக்காயில் அதிக நார்ச்சத்து மற்றும் ஸ்டார்ச் சத்து இருக்கிறதுனால இது குடலை சுத்தப்படுத்தி அதோட இயக்கத்தை அதிகப்படுத்துது. மேலும் மலத்தை லகுவாக்கி எளிதில் வெளியேற்ற மலச்சிக்கலை போக்குது. அடுத்து அதீத பசி உணர்வு. வயிறு பருமனாக முக்கிய காரணம் அளவின்றி சாப்பிட்றது தான். இப்படிப்பட்டவங்க வாரம் ஒரு முறை சற்று பழுத்த நிலையில் இருக்கும் வாழைக்காயை சமைச்சு சாப்பிட்றதுனால உடல் எடை அதிக பருமனாவதை தடுக்க முடியும். அதிக அளவில் எடுக்கும் பசி உணர்வையும் கட்டுப்படுத்தி குறைவாக உணவு உட்கொள்கிற நிலையை ஏற்படுத்தும். அடுத்து இதய நோய் ஏற்படாமல் பாதுகாக்குது. வாழைக்காயில் பொட்டாசியம் சத்து அதிகமாக நிறைஞ்சிருக்கு. இந்த பொட்டாசியம் உடலில் இருக்கும் நரம்புகளில் இறுக்கத்தன்மை ஏற்படாமல் தடுக்குது. இதய நலத்துக்கும் பொட்டாசியம் சத்து மிகவும் அவசியமான ஒன்று. இரத்த அழுத்தத்தை சீரான நிலையில் வச்சு இதயத்திற்கு சரியான அளவில் ரத்தம் சென்று வர வாழைப்பழத்தில் நிறைந்திருக்கும் பொட்டாசியம் அதிகம் உதவி புரியுது. இதய நோய்கள் ஏற்படுவதை தவிர்க்க வாழைக்காய்களை அதிகம் சாப்பிடலாம். அடுத்து கண்களை பாதுகாக்குது. முகத்தில் இருக்கும் ஒரு முக்கிய உறுப்பு கண்கள். இந்த கண்களை கொண்டு தான் நம்ம அனைத்து வேலைகளையுமே செய்கிறோம். கண் பார்வை நலமாக இருப்பது தான் அனைவருக்குமே அவசியமானது. வாழைக்காயில் வைட்டமின் ஏ அதிகம் நிறைஞ்சிருக்கு. இது கண்களில் கண்புரை ஏற்படுவதை தடுத்து மேலும் விழிப்படலும் கருவிழி இது எல்லாத்தோட நலனையும் மேம்படுத்துது. அடுத்து சுறுசுறுப்பாக இருக்க உதவி புரியுது. வாழைக்காயில் பல சத்துக்கள் தன்னுக்குள்ளே கொண்டு இருக்கு. குறிப்பாக பொட்டாசியம் சத்து அதிகம் நிறைஞ்சிருக்கு. அடிக்கடி வாழைப்பழம் சமைச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா நாள் முழுவதும் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமும் நிறைஞ்சிருக்கும். மூளை எப்போவுமே விழிப்புணர்வோடு இருக்க செய்கிறது வாழைப்பழம் தான். இதுவரை நம்ம வீடியோவில் வாழைக்காயோட மருத்துவ நன்மைகள் என்னன்றதை பார்த்தோம். இப்போ நம்ம வாழைக்காவை பயன்படுத்தி செய்யக்கூடிய வாழைக்காய் சுக்கா மற்றும் வாழைக்காய் பொடி மாஸ் எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். வாழைக்காய் சுக்கா செய்ய தேவையான பொருட்கள் 3 வாழைக்காய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 கொத்து கருவேப்பிலை, 2 வெங்காயம், 2 தக்காளி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு, பொரிப்பதற்கான எண்ணெய், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், சிறிதளவு கொத்தமல்லி இலை. வாழைக்காய் சுக்கா எப்படி செய்யலான்னு செய்முறையை பார்ப்போம். முதல்ல கடாயில் எண்ணெயை விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் சோம்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. இது கூடவே பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து வெங்காயம் வதங்கியதுக்கப்புறம் அது கூடவே இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்து வதக்கி தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள், தனியாத்தூள், சிக்கன் மசாலா சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாமே நல்லா கலந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 3 வாழைக்காய் எடுத்து தோலை நீக்கிட்டு அதை சின்ன சின்ன துண்டாக வெட்டி அதில் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் எண்ணெயை விட்டு நம்ம கலந்து வச்சுருக்க வாழைக்காயை அதில் சேர்த்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க.
இப்போ நம்ம வதக்கி வச்ச மசாலாவோட பொரிச்சு வச்சிருக்க வாழைக்காயும் சேர்த்து வாழைக்காயோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இறுதியா கொத்தமல்லி தூவி இறக்கிருங்க. இப்போ சூடான மற்றும் சுவையான வாழைக்காய் சுக்கா தயாராகிடும். அடுத்து வாழைக்காய் பொடி மாஸ் எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். வாழைக்காய் பொடி மாஸ் செய்ய தேவையான பொருட்கள்: வாழைக்காய் 2, தேங்காய் 1 ஸ்பூன் துருவியது, உப்பு தேவையான அளவு, கடுகு 1/4 ஸ்பூன், உளுந்து 1/4 ஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து, பெருங்காயம் 1 சிட்டிகை. இப்போது வாழைக்காய் பொடி மாஸ் எப்படி செய்யலான்னு செய்முறையை பார்ப்போம். ஒரு கடாயில் தண்ணீரை வச்சு சூடாக்கி அதில் வாழைக்காயை 2 துண்டாக நறுக்கி போட்டுருங்க. அடுத்து கொஞ்ச நேரம் கழித்து வாழைக்காய் வெந்த உடனே அதோட தோல் கருப்பாயிடும். அதை திருப்பி மறுபடியும் 1 நிமிடம் வேக விடுங்க. அடுத்து அடுப்பை அணைச்சிட்டு அது ஆறுனதுக்கப்புறம் வாழைக்காய் எடுத்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து அதோட சருமத்தை நீக்கிடுங்க. அது கையிலே எடுக்கிற அளவு தான் இருக்கும். அடுத்து கேரட் துருவியில் வாழைக்காயை துருவி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இப்போ உளுந்து செவந்ததுக்கப்புறம் துருவி வச்சுருக்க வாழைக்காயை சேர்த்து நல்லா கலந்துடுங்க. இது கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க. கடாயில் சேர்த்துருக்க வாழைக்காயை நல்லா கிளறி விடுங்க. அடுத்து துருவிய தேங்காயை சேர்த்து மேலும் நல்லா கிளறி விட்டு ஒரு சில நிமிஷத்துக்கு அடுப்பில் அப்படியே வச்சு அடுத்து இறக்கிடுங்க. இப்போ சுவையான வாழைக்காய் பொடி மாஸ் தயாராகிடும். இதை நீங்கள் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம்னு எதுக்குனாலும் வச்சு சாப்பிடலாம். இல்லை சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிடலாம். இல்லை வெறுமனே கூட சாப்பிடலாம். முக்கியமாக நம்ம வாழைக்காயை சரியான பதத்தில் வேக வச்சு எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா உதிரியாக வராது. இதுக்கு நம்ம தேங்காய் எண்ணெயை கூட சேர்த்து செய்யலாம். இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும். இதுவரை நம்ம வீடியோவில் வாழைக்காயோட மருத்துவ நன்மைகள் என்ன, வாழைக்காயை பயன்படுத்தி செய்யக்கூடிய வாழைக்காய் சுக்கா மற்றும் வாழைக்காய் பொடி மாஸ் எப்படி செய்யலான்றதை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.